ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இந்தியன் ரயில்வேஸ் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கிற செக்ஷன் கண்ட்ரோலர் ரெக்ரூட்மெண்ட் 2025. இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின முழு விவரத்தை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வெளியிட்டிருக்கிற CEN 04/2025 நோட்டிஃபிகேஷன் ஃபார் செக்ஷன் கண்ட்ரோலர் போஸ்ட்டுக்கான விதிமுறைகள் என்னென்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதுக்கான டேட் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் விவரமாக பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போது இதுக்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸ், இதோட வேக்கன்சி டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இதில் எத்தனை வேக்கன்சி இருக்குன்னா 368 வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? ஸோ RRB 368 வேக்கன்சி இருக்கிறதா கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. எந்த போஸ்ட்டுக்கு அப்படின்னா செக்ஷன் கண்ட்ரோலர் போஸ்ட்டுக்கு. இதோட பே லெவல் என்ன அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். பே லெவல் 7th CPC லெவல் 6, பேசிக் பே 35,400 ப்ளஸ் அலவன்சஸ். இதோட மெடிக்கல் ஸ்டாண்டர்டு A2 மெடிக்கல் ஸ்டாண்டர்டு. மேலும் இதை பற்றின விரிவான விவரம் உங்களுக்கு வேணும், ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நிறைய தேவைப்படுது அப்படின்னா இதில் அனெக்சர் Bயில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே அனெக்சர் Bயும் இருக்குது. இப்போ இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இதோட எலிஜிபிலிட்டி வந்துட்டு மினிமம் குவாலிஃபிகேஷன் ஏதாவது ஒரு ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் ஒரு டிகிரி இருந்தால் போதும். சரிங்களா? ஆனால் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகியிருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? இதோட ஏஜ் லிமிட் என்ன? 1/1/2026 அன்னைக்கு அவங்களுக்கு மினிமம் 20 வயசு இருக்கணும், மேக்ஸிமம் 33 வயசு இருக்கணும். அதாவது 1/1/2026 அன்னைக்கு மினிமம் 20 வயசு, மேக்ஸிமம் 33 வயசு அவங்களுக்கு இருக்கணும். சரிங்களா? ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கும்போது OBC கேட்டகரிக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனு, SC/ST கேட்டகரிக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனு, ரயில்வே ஸ்டாஃபு, ஃபிசிக்கலி டிசபிள்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்குது. அதையும் நீங்கள் நெக்ஸ்ட்டில் போயிட்டு பாருங்கள். இப்போது இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், இதோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எப்படி என்ன அப்படின்னா, டேட் ஆஃப் இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் 23 ஆகஸ்ட் 2025. சரிங்களா? இப்போது இதோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் என்ன அப்படின்னா 15/9/2025. அதாவது 15ஆம் தேதி அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதம் 15ஆம் தேதியே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னா அடுத்த மாதம் 14, அதாவது 14 அக்டோபர் 2025 நைட்டு 12 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். இப்போ ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு 16 அக்டோபர் 2025. அதாவது உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு முடிஞ்சு அடுத்த 2 நாளுக்குள்ளே நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஃபீயை பே பண்ணியிருக்கணும். இப்போது இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அப்ளிகேஷனில் ஏதாவது ஒரு கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை எப்போ கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த மோடிஃபிகேஷன் விண்டோவை எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா 17/10/2025 26/10/2025 வரைக்கும் மோடிஃபிகேஷன் விண்டோ ஓப்பனில் இருக்கும். அந்த டயத்தில் போயிட்டு நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது இனிஷியல் மிஸ் பண்ணியிருக்கிறது, இல்லை இனிஷியல் மாற்றி போட்டிருக்கிறது, நேமில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கிறது, இல்லை உங்களுடைய எக்ஸாம் சென்டர்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த மோடிஃபிகேஷன் விண்டோவில் போய் பார்த்துக்கலாம். இந்த ஸ்க்ரைப் டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணுறது, ஸ்க்ரைப் டீட்டெயில்ஸ் அப்படிங்கும்போது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுவீங்க இல்லைங்களா, அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எப்போ அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது விட்டுருந்தீங்கன்னா, நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது அதை விட்டுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 27/10/2025 31/10/2025 வரைக்கும் ஸ்க்ரைப் டீட்டெயில்ஸை அப்லோட் பண்ணுறதுக்கான விண்டோஸ் ஓப்பனில் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படிங்கும்போது எக்ஸாமை வந்துட்டு 3 ஸ்டேஜாக நடத்துகிறாங்க. ஸ்டேஜ் 1 கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், CBT டெஸ்ட் அப்படிம்பாங்க. CBT எக்ஸாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். இது வந்துட்டு சிங்கிள் ஸ்டேஜ் தான். இதுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டா அப்படின்னா கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் உண்டு. 1/3 ஆஃப் ஈச் ராங் ஆன்சர். தென் நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ் இன் மல்டிபிள் ஷிப்ஸ். இப்போ ஸ்டேஜ் 2 கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட், CBAT எக்ஸாம். இது வந்துட்டு நீங்கள் எப்போ நீங்கள் அப்ளை பண்ண முடியும், அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் CBT கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு CBATக்கு போகலாம்.
இப்போ சிபிடி எப்படி கிளியர் பண்ணி எவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 70% மார்க் சிபிடியில் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் சிபிஐடிக்கு போக முடியும். அப்போ சிபிஐடியில் எவ்வளோ பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா 30% உங்களுக்கு சிபிஐடியில் வேண்டும். இது ரெண்டும் முடிஞ்சிச்சு, இது ரெண்டுத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு லாஸ்ட்டாக ஃபைனலாக உங்களுக்கான இன்டர்வியூ ப்ளஸ் மெடிக்கல் டெஸ்ட். சரிங்களா? இந்த மெடிக்கல் டெஸ்ட் அப்படிங்கும்போது மெடிக்கல் டெஸ்ட் வந்துட்டு A2 ஸ்டாண்டர்டு தான். A2 ஸ்டாண்டர்டில் தான் உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். அதாவது விஷனு, நைட்டு விஷன், கலர் விஷன், இந்த டெஸ்ட்டுக்கு இதை பற்றின டெஸ்ட்டு. ஸோ இந்த டெஸ்ட்டு கம்பல்சரி. சரிங்களா? இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா ஜென்ரல், ஓபிசி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்துட்டு ரூ. 500 நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் சிபிடி டெஸ்ட்டுக்கு அப்பியர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 400 நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அதே எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல், எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஃபிசிக்கலி டிசபிள்டு பீப்புள்ஸ் இவங்க எல்லாருக்கும் எப்படின்னா ரூ. 250 ஃபீஸு. நீங்கள் சிபிடிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ரூ. 250 நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்க முடியும். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறது வந்துட்டு த்ரூ ஆன்லைன் மட்டும்தான். ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். அதில் முதல்ல கிரியேட் அக்கௌண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் இல்லை டிஜிலாக்கர் அத்தன்டிகேஷனை பண்ணணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸு, ஃபோட்டோ, சிக்னேச்சர், டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் ஒரே ஒரு ஆர்ஆர்பி அப்ளிகேஷன் மட்டும்தான் பண்ண முடியும். நீங்கள் ரெண்டாவது பண்ணினீங்க இல்லை டூப்ளிகேட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காகவே ரிஜெக்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் இந்த ஓவராலாக உள்ளது. இதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளான்ஸ் நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாகவே போயிட்டு பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ இப்போது இந்த சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் நம்பர் CEN 04/2025 ஃபார் செக்ஷன் கண்ட்ரோலர் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஸோ நான் மறுபடியும் உங்களுக்கு திரும்ப கிளியராக சொல்கிறேன். இந்த டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆன் ஆர்ஆர்பி வெப்சைட் இது எப்போ பப்ளிகேஷன் பண்ணாங்க அப்படின்னா 14th September 2025. ஓப்பனிங் ஆன் ஆன்லைன் அப்ளிகேஷன் 15th September 2025. சரிங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா 15/9/2025 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது. இப்போ அதை க்ளோசிங் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னா 14/10/2025 23:59 ஹவர்ஸ், அதாவது 11:59 அப்போ உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் சைட்டு க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் ஃபீ பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 16/10/2025 ஈவினிங் லேட் ஈவினிங் 11:59 நீங்கள் அந்த ஃபீஸை பே பண்ணியிருந்துருக்கணும். இப்போ மோடிஃபிகேஷன் விண்டோ ஃபார் கரெக்ஷன் இன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் பேமெண்ட் ஆஃப் மோடிஃபிகேஷன் ஃபீஸ். ஸோ இது வந்துட்டு 17/10/2025 டு 26/10/2025 வரைக்கும் அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ளீஸ் நோட் டீட்டெயில்ஸ் ஃபில்டு இன் கிரியேட் அன் அக்கௌண்ட் ஃபார்ம் அண்ட் சூஸ் அன் ஆர்ஆர்பி கேனாட் பி மோடிஃபைட். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் டேட்ஸ் டூரிங் த எலிஜிபிள் கேண்டிடேட் மஸ்ட் ப்ரொவைட் தயர் ஸ்கிரைப் டீட்டெயில்ஸ் இன் த அப்ளிகேஷன் போர்ட்டல். ஸோ 27 October 2025 டு 31st October 2025 வரைக்கும் இதில் நோட் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். நோட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேட்ஸ் ஃபார் சிபிடி அண்ட் அதர் ஸ்டேஜஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஷால் பி intimated from time to time through the website of the Railway Recruitment Boards RRB as listed in para D 16.0 of this notice. புரியுதுங்களா? இப்போது உங்களுக்கான இதுக்கான அப்டேட் வந்துட்டு நீங்கள் உங்களோட ஆர்ஆர்பி வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். அவங்க மெயிலும் பண்ணுவாங்க, ஏதாவது எக்ஸாம் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இமெயிலில் நோட்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஃபர்தராக எதுவானாலும் உங்களுக்கு எஸ்எம்எஸ் இமெயில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேவா? தென் அடுத்தது வேறு என்ன இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு பார்க்கும்போது இதோட வேக்கன்சி பொசிஷன். இந்த வேக்கன்சி பொசிஷன் அப்படிங்கும்போது 368 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். 368 வேக்கன்சி. இப்போ இதில் வந்துட்டு செக்ஷன் கண்ட்ரோலருக்கு என்ன சிபிசி லெவல் அப்படின்னா 6th, அதாவது 7th சிபிசி லெவல் 6th, ரைட்டா? இது வந்து பே லெவலு. இதோட இனிஷியல் பே எவ்வளோ அப்படின்னா 35,400. மெடிக்கல் ஸ்டாண்டர்டு A2. The prescribed age in normal course as on 1/1/2026, அதாவது 20
1/1/2026 அன்னைக்கு உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, குறைஞ்சபட்ச வயசு 20, அதிகபட்ச வயசு 33. இதில ரிசர்வேஷனுக்காக குடுத்துருக்காங்க பாருங்க. ரிசர்வேஷனுக்காக குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த ரிசர்வேஷன் வந்துட்டு எஸ்சி, எஸ்டி, ஓபிசி நான் கிரிமி அதாவது என்சிஎல்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனு, எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஃபிசிக்கலி டிசபிள்டு பீப்புள்ஸ் பேக்வேர்டு அது அண்ட் ரிலாக்சேஷன் வில் பி அப்ளிகபிள் அஸ் பர் த டீடைல் கண்டென்ட்ஸ் இன் த சிஏஎன். அதான் சிஏஎன் அப்படிங்கும்போது இந்த நோட்டிஃபிகேஷனில் உள்ளது தான். இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இது வந்து அஸ் யூஷுவல் எப்போவுமே இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு வேறு என்ன இம்பார்ட்டன்ஸாக இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த சென்ட்ரல் அலோகேஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா? இந்த சென்ட்ரல் அலோகேஷன் வில் பி டிபெண்ட் அப்பான் டெக்னிக்கல் அண்ட் லாஜிக்கல் feasibility. Candidate must have to travel to other cities, states for attending CBT and CBAT. Requesting changes of exam centers shall not be allowed under any circumstances. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் முக்கியமானது. இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்படின்னா நீங்கள் உங்களுடைய சென்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ சென்டர்ஸ் அப்படிங்கும்போது சென்னைன்னு தான் இருக்கும். சென்னையில் குரோம்பேட்டா, தேனாம்பேட்டா, ட்ரிப்ளிகேனா அப்படிலாம் இருக்காது. சென்னை எக்ஸாம் சென்டர் சென்னை, சேலம், மதுரை, திருச்சி இது மாதிரி தான் இருக்கும். அதில் அவங்க எங்கே வேணாலும் போடுவாங்க. இட்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் உங்களுக்கு எங்கே வேணாலும் சென்டர்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமினேஷன் ப்ராசஸோட இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது இந்த மால் ப்ராக்டிஸ்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மால் ப்ராக்டிஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பேனட் ஐட்டம்ஸ் அப்படிங்கும்போது எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் சச் அஸ் மொபைல் ஃபோன், பேஜர், வாட்சஸ், இயர்ஃபோன் இது எல்லா எக்ஸாமுக்கும் உள்ளது மாதிரி தான். இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்துட்டு என்னென்ன பேனட் ஐட்டம்ஸ் இருக்கும். வாட்சஸ் எடுத்துகிட்டு வரக்கூடாது, பேஜர் எடுத்துகிட்டு வரக்கூடாது, மொபைல் ஃபோன்ஸ் எடுத்துகிட்டு வரக்கூடாது, இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ இதுதான் இப்போ இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா? இது வந்து 3 ஸ்டேஜஸாக நடக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்துட்டு சிபிடி, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. செகண்ட் ஒன்று வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. அண்ட் தேர்ட் ஒன்று வந்துட்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ். ஸோ முன்னாடி சொன்னதில் வந்துட்டு நான் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது இன்டர்வியூ கிடையாது. சிபிடி முடிஞ்சதுக்கப்புறம் சிபிஏடி, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ். அவ்வளோதான். கால் லெட்டர்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, கால் லெட்டர்ஸ் வில் பி டவுன்லோடட் பை to the city and date of intimation, e-call letters and the travel authority wherever applicable from the links provided on the official website RRB. ஸோ அந்த ஆர்ஆர்பி வெப்சைட்டில் உங்களோட கால் லெட்டர்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லாமே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ தென் ப்ரிஃபரன்ஸ் ரயில்வே ஜோன்ஸ் நீங்கள் உங்களுக்கு எங்கே ப்ரிஃபரன்ஸ் இருக்குதோ அந்த இடத்துல உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி அவங்க உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க. தென் இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த A2 மெடிக்கல் டெஸ்ட் அப்படின்னா எதை பற்றி இருக்கும் அப்படிங்கும்போது நைட் விஷன், லாங் விஷன், ஸோ இது எல்லாம் தான் உங்கள்கிட்ட. அதாவது விஷன், நைட் விஷன், கலர் விஷன் இது எல்லாமே தான் இந்த டெஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு கம்பல்சரி. தென் அதுக்கப்புறம் நேஷனாலிட்டி யார் அப்படின்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியா, சப்ஜெக்ட் ஆஃப் நேபாள், சப்ஜெக்ட் ஆஃப் பீகார். இதில் நீங்கள் போய்ட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிடும். தென் ஏஜ் லிமிட்டு as யூஷுவல் நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம். 1/1/2026 அன்னைக்கு உங்களுடைய ஏஜ் மினிமம் 20 இருக்கணும், மேக்ஸிமம் 33 இயர்ஸ். தென் இது எல்லாமே இந்த கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்ட்டு. ஓபிசி என்சிஎல் அப்படிங்கும்போது உங்களுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனு. எஸ்சி/எஸ்டி அப்படிங்கும்போது உங்களுக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனு. எக்ஸ் சர்வீஸ் மேன் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் புட் இன் மோர் தென் 6 months சர்வீஸ் ஆஃப்டர் அட்டஸ்டேஷன். இப்போ இதில் வந்துட்டு இதுலேயும் தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. ஜென்ரல் அண்டு எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 3 இயர்ஸு, ஓபிசி என்சிஎல்லுக்கு 6 இயர்ஸு, எஸ்சி/எஸ்டி 8 இயர்ஸு. கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் சர்விங் குரூப் சி அண்ட் குரூப் டி, அதாவது ரயில்வேலே ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்துட்டு எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன்னா 40, ஓபிசி என்சிஎல் அவங்களுக்கு வந்து 43, எஸ்சி/எஸ்டிக்கு 45. ஸோ அடுத்தது பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ்.
ஸோ இதில் வந்துட்டு ஜென்ரல் அண்ட் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு 10 வருஷம், ஓபிசி என்சிஎல்லுக்கு 13 வருஷம், எஸ்சி எஸ்டிக்கு 15 வருஷம். அதுக்கப்புறம் விடோவுக்கு கேண்டிடேட்ஸ் ஹூ ஒர்க்கிங் இன் குவாசி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இன் ரயில்வே ஆர்கனைசேஷன் அவங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதில் நோட் பண்ணிக்கோங்க. நோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாருங்கள். No age relaxation is allowed to SC, ST, OBC, NCL candidates applying against unreserved vacancies. ஸோ unreserved vacancies-க்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அலவுட் இல்லை. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் போது முன்னாடியே சொன்னது தான். உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏதாவது ஒரு ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் ஒரு டிகிரி, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை லாஸ்ட்டாக எக்ஸாமுக்கு அப்ளை இருக்கவங்களோ அப்ளை பண்ண முடியாது. இது உங்களுடைய எக்ஸாமினேஷன் ஃபீஸு. ஸோ எல்லாருக்கும் 500 ருபீஸ், அதாவது 500 ருபீஸ் அப்படிங்கும்போது யார் யாருக்கு அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு வந்துட்டு 500 ருபீஸு. நீங்கள் சிபிடி எக்ஸாம் அப்பியர் ஆனீங்க அப்படின்னா அதில் 400 ருபீஸ் உங்களுக்கு ரீஃபண்டு. எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்ஸு இவங்களுக்கு எல்லாருக்குமே 250 ரூபா. நீங்கள் எக்ஸாமில் அப்பியர் ஆனீங்க அப்படின்னா அந்த 250 ரூபாயை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் மோட் ஆஃப் ஃபீ பேமெண்ட் எப்படி ஃபீ பே பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் உங்களுடைய ஃபீஸை பே பண்ண போகிறீங்க. இப்போ க்ளோசிங் டேட் அண்ட் டைம் ஆஃப் ஃபீ பேமெண்ட் ஸோ முன்னாடியே நம்ம சொன்னது தான். அதே மாதிரி தான் 16/10/2025 லேட் நைட் 11:59 நீங்கள் உங்களுடைய பேமெண்ட்டை பே பண்ணியிருந்துருக்கணும். ஸோ இது எல்லாம் ரீஃபண்ட் டீட்டெயில்ஸு இது எல்லாமே இதில் இருக்கும். பாருங்கள் அப்படியே பொறுமையாக. இது உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாத்தையும் கிளியராக பாருங்கள் ஒரு டைமு. இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனோட ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸு இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இதுக்கப்புறம் லாஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட கனெக்ஷன் இருக்கும். இந்த ஹவு டு அப்ளை இதை பார்த்துக்கோங்க. ஹவு டு அப்ளை அப்படிங்கும்போது எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளோ மார்க்கு அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே ஒரு மார்க்கு. டூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் மினிட்ஸ் வந்து 120 மினிட்ஸு. 120 மினிட்ஸ் அப்படிங்கும்போது 2 ஹவர்ஸு. இதில் அனாலிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டி செக் பண்ணுறதுக்கு 60 கொஸ்டின்ஸ் இருக்கும். லாஜிக்கல் கேப்பபிலிட்டி செக் பண்ண 20 கொஸ்டின்ஸ், மென்டல் ரீசனிங் 20 கொஸ்டின்ஸ், டோட்டலி 100 கொஸ்டின்ஸ். தென் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட். இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கும்போது இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நீங்கள் சிபிடியில் 70% மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு சிபிஏடிக்கு அலவுடு. சிபிஏடியில் நீங்கள் 30% மார்க்கு ஸ்கோர் பண்ணணும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ். Then how to apply. Candidates must read all the information and instruction given the detail, see and carefully before filling in the online application to prevent mistakes. ஸோ மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்களும் ஒரு டைம் 1 by 1 பாருங்கள். பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ நாங்கள் சொன்னதுலேருந்தே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இதில். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ஓகே. ஸோ இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த செக்ஷுவல் கண்ட்ரோல் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு ஜென்ரல் அவேர்னஸ், ரீசனிங், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் முக்கியமாக வரும். டெய்லி நீங்கள் வீக்லி ஒன்ஸு மோக் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கோங்க. ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிட்டீங்க, சிபிடியை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆப்டிடியூட் டெஸ்ட். இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு வந்துட்டு விஷுவலைசேஷன், டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணணும். இதை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. தென் இதோட வேறு என்ன இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது இந்த பேனட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, மொபைலு, கால்குலேட்டர், பென், புக்ஸ், வாட்சஸ், ஃபுட் ஐட்டம்ஸ் இது எதையுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அட்மிட் கார்டு, கால் லெட்டர் ஆன்லைனில் தான் டவுன்லோட் பண்ணிக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு ஃப்ரீ ரயில்வே பாஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இந்திய ரயில்வே கிராஜுவேட் லெவலில் எக்ஸாமில் தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு. இது வந்துட்டு நல்ல சேலரி, ஜாப் செக்யூரிட்டி, அலவன்சஸ், அதுவும் இல்லாமல் தவறாமல்
14th அக்டோபர் 2025க்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஃபேக் வெப்சைட்டை அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ரயில்வேஸ் அண்ட் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்டேட் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.